இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நல்ல உதிரியான ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ வெண்டைக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியால் நல்லா தொடச்சி ட்ரை பண்ணிவிட்டு ஸோ வெண்டைக்காவோட தலை வால் அந்த பகுதியை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வெட்டி வச்ச வெண்டைக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கும். எப்போவுமே அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து கருகி போயிடும். அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம வதக்கும் போது அந்த வலுவழுப்பு தன்மை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு 5 to 6 minutes மாறிடும். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து டேஸ்டிக்காக சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் தேங்காய் போட்டால் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சூப்பரான நமக்கு தேவையான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சின்ன வயசில் வந்து வெண்டைக்காய் பொரியல் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் நல்லா பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதை எந்த அளவுக்கு நம்புறீங்க? ஓகே கைஸ், இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.